ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம கார்னிவல் ஆஃப் டெரர் அப்படிங்கிற ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். இவ்வளோ நாள் கேம் போடாததுக்கு மன்னிச்சுக்கோங்க. எக்ஸாம் போய்கிட்டு இருந்தது. இப்போ தான் ஸ்கூலே ஓப்பன் ஆச்சு, லீவ் விட்டாங்க. அதான் இப்போ வந்துட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கார்னிவல் ஆஃப் டெரர். இது ரோப்ளாக்ஸில் இருக்குது, வந்து விளையாடுங்க. இது ஒரு ஹாரர் கேம். 111 சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க. அதில் ரொம்ப ஹாப்பி. 150 சப்ஸ்கிரைபர் வந்தீங்கன்னா ஓகே. ட்ரெயின் வேறு ஓட மாட்டேங்குது. நடந்து போடுமா? ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கேமுக்கு ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால எதுவுமே தெரியல. இனிமேட்டு ரோப்ளாக்ஸ் கேம் அதிகமாக வரும். ஏன் ப்ரோ மிச்ச கேம்லாம் போட மாட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா போடுவோம். ஆனால் ரோப்ளாக்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். இது இந்த படத்தில் வர இதுதெல்லாம் பலூன் தால இந்த ஒரு இந்த படத்தில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த படத்துடைய பேர் என்னன்னு தெரில. வா இப்போ பாருங்க, க்ளவுன் படத்தில் வரும். ஒரு க்ளவுனுடைய படத்தில் வரும். அது என்னன்னு தெரில. அதோடைய பேர் என்னன்னு தெரிஞ்சதுன்னா, அந்த படத்தோடைய பேர் என்னன்னு தெரிஞ்சது நான் சொல்லுவேன். இல்லை ப்ரோ, அந்த படத்தோடைய பேர் தெரியாது, எனக்கு அந்த க்ளவுனோடைய பேர் தெரியும்னா அந்த க்ளவுனோட பேரையும் சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு எனக்கு தெரியாது, அது பார்த்ததில்ல. ஃப்ரெண்ட்ஸ் நெருப்பு வந்துட்டு நெருப்புடா பறிக்கி விட்டுருச்சு. கேமுக்கு வர ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி விளாடணுமே தெரியாது. ஒரு வழி போட்டிருந்தாங்கன்னா நான் அதையே ஃபாலோ பண்ணி போவேன் இந்த மாதிரி கேம்லலாம். இல்லைன்னா மற்ற கேம்லாம் சொல்லவே வேணாம், பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. இந்த பிளட்லாம் காமிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கேம்லலாம் பிளட்லாம் காமிப்பாங்க. நிறையா பிளட்டு வரும் அப்படி இப்படின்னு. இதே மாதிரியே நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேம் போட்டிருப்போம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக கால் வந்துருச்சு. அதனால தான் வந்துட்டு நல்லா இக்னார் பண்ணிடுங்க. கால் வந்துருச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதையே மாதிரியே ஒரு கேம் போட்டிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அது என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட போலீஸ் ஸ்டேஷன் விளையாண்டுருப்போம்ல, அதில் கூட இந்த மாதிரி தான் இருக்கும். அதுலேருந்து தப்பிச்சு போடா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுலேயும் அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் கொண்டு போகிறாங்க. இன்னும் நம்ம யூடியூப் சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. ரொம்ப நல்ல யூடியூப் சேனல் தான். இந்த மாதிரி நிறையா கேமிங் வரும், அதுவும் நிறையா ஷார்ட்ஸ்லாம் போடுவோம். நான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளவுனுடைய கை வந்து பிடிச்சிக்கிட்டு போகுது. ஓகே, கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாருக்கெல்லாம் க்ளவுனை பார்த்தா பயம் அப்படின்னு கமெண்ட்டில் எனக்கு வந்துட்டு பயம் இல்லை. நான் அதை நிறையா பார்ப்பேன். க்ளவுன் வீடியோஸ்லாம் நான் நிறையா பார்ப்பேன். ஏன்னா க்ளவுன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் க்ளவுன் வீடியோஸ்லாம் பார்ப்பேன். காசை போயிட்டு அவுட் ஆகிட்டீங்க. ரோமாக்ஸ் பண்ணதுல இதான் ஒரு உருப்படியான. அதுவும் நியூ ஸ்கின்னு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நியூ ஸ்கின் ஓசியில் வாங்கின ஸ்கின்னு தான், பரவாயில்ல. எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. இங்கேருந்து விழுந்தினா நான் சத்தியமாக கேமை வந்துட்டு வெளியே போயிடுவேன். கேமுக்கு வேணாலும் அப்படின்னு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போதுண்டா எவ்வளோ சுத்தோட விடாது. இந்த எண்டில் வந்து கீழே வந்து போங்களேன், கண்டிப்பாக இந்த கேம் மட்டும் எவ்வளோ போயிடும்.
பாதையில் நானும் நடக்கிறேன். அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு ஸ்கேரியான விஷயம். ஸ்கேரி மேரி எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு இதுதான் உழுகுது அப்படின்னா அவ்வளோதான்டா. அப்படி சாமி லோ பிளேயர் கூட போயிடுது. நீ ஒரு ப்ரோ பிளேயராடா அப்படின்னு கேட்டீங்க. தெரியாது, பட் இட்ஸ் ஓகே அப்படின்னு போகுது. அப்படின்னு போகுது. கேமுக்கு புதுசாக இருந்தாலும் அப்படி கேம்லாம் ஏற்கனவே விளையாண்டுப்பா. ஆனால் ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்னு அப்படியே காமிச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு கெத்தாக இருக்கும். பாஸ் ஃபைட் எப்போ வரும்? பாஸ் ஃபைட் கேட்கணும். ப்ரோ இந்த மாதிரி க்ளவுன்லாம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டுப்பாக இருக்குது. இந்த மாதிரி க்ளவுன்லாம் பார்த்தா என்னடா அது மெசேஜ் வருதுன்னு பார்க்குறீங்களா? நெட்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சார்ஜே இல்லை ஃபோனில். ஆனால் சார்ஜ் போடணும். ஓகே டூட், பை டூட். சீக்கிரம் போ, சீக்கிரம்டா. டி yes, we can do it, you can do it, you can do it, friends நெட்டு கம்மியாக இருக்கு. நெட்டு காலி ஆயிருமானு சீக்கிரமா. ஹைடு சீக்கிரமா. இல்லைன்னா உட்காந்துக்கணுமா? உட்காந்துக்கிட்டீங்க டியூடு. சீக்கிரம் கீழே கூட்டிகிட்டு போய் சீக்கிரம் கூட என்ன பாசே பாஸ் என்ன பாஸ் இப்படி பண்றீங்க பாஸ்? பாஸே வேணாம் பாஸேலாம் அப்படின்னு நீங்கள் நிறையா பேர் கற்றுவீங்க. வேணாம் பாஸே, இந்த ரிஸ்க்கு நம்மளுக்கு வேணாம், இந்த ரிஸ்க்கு நம்மளுக்கு ரஸ்க்கு ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்வீங்க. பார்த்துக்கலாம் விடுங்க. ஃபோன் வேறு ஹீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். வேறு சூடாகிடுச்சு கேமராவில். ஃபோனில் ஹீட் ஆகுது.
என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? ஓகே 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 போதும்டா டி சீக்கிரம்டா. எத்தனை படிக்கிட்ட ஜம்ப் பண்ண அந்த மாதிரி. எஸ் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சீட்டிங் ஸ்பீடாக்கி விட்றாங்க. சீட்டிங் சீக்கிரம் எஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கேம்லையும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சிடறாங்க. இதான் இந்த கேமையும் டஃப்பான இந்த மாதிரி கேமுக்கெல்லாம் இந்த இடம் தான் டஃப்பான இடமாவே இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ஓகே இந்த இதை முடிச்சுட்டு நான் கூப்பிட்றேன். ஓகே எப்படியா அதை முடிச்சுட்டு வந்துட்டு வாங்க போகலாம் அதை முடிச்சுட்டு வச்சு எப்படியோ. இது என்னடா இது என்ன ஜம்ப் பண்ணி போகிறது ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணி போகிறது போல இது பைத்தியக்கார். ஓகே ஓகே ஓ சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ் கடுப்புத்துறாங்க விளாடு. நம்ம ஃபஸ்ட்டு இது எங்கே கீழே வந்தோம் அதெல்லாம் தெரியாது எனக்கு. இப்போ சீக்கிரமாக போனோம் அது மட்டும்தான். அவ்வளோ ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணுவியாடா? இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. இன்னும் வந்துட்டு ஜம்ப் பண்ணி போகிறது போல. பிடிக்கலாம் டேரெக்டாக மேலே ஜம்ப் பண்ணுறான்றீங்களா? இருங்க. ஓகே ஓகே உள்ள விழுந்துட்டோம். நான் இது திருப்பி அந்த இடத்துக்கே வந்துட்டோமா? இல்லை வேற இடம்.
ஓகே, தேங்க் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ guys. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த இடத்தோட ஸ்டாப் பண்ணுறோம். எனக்கு கொஞ்சம் மனசு கவலையாக தான் இருக்குது, பட் இந்த இடத்தோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இதோடைய பார்ட் 2 வேணும்னா கேளுங்க, கேட்க மாட்டேன்றீங்க. இதோடைய பார்ட் 2 வேணும்னா கேளுங்க, நான் போடுறேன். நெட்டு வேறு காலியாக இருக்காதனால தான். பார்ட் 2 வேணும்னா கேளுங்க, நான் போடுறேன்.